ஓம் நமச்சிவாய. ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை ஊலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபொற்றுகின்றேனே. இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது 4ஆம் தந்திரத்தில் நவாக்ரி சக்கரம் எனும் தலைப்பில் 85வது பாடல். இந்த பாடலில் திருமூலர் அன்னை பராசக்தி தன்னுடைய 10 கரங்களில் என்னவெல்லாம் ஏந்தியிருக்கிறார் என பட்டியலிடுகிறார். இதோ அந்த பாடல். நல்மணி சூலம் கபாலம் கிளியுடன் பல்மணி நாகம் மழு கத்தி பந்தாகும் கல்மணி தாமரை கையில் தமருகம் பொன்மணி பூண் ஆரம் பூசனை ஆனதே. நல்மணிச் சூலம் கபாலம் கிளியுடன் 10 திருக்கரங்களுடன் கூடிய அன்னை பராசக்தி தன்னுடைய ஒவ்வொரு திருக்கரத்திலும் என்னவெல்லாம் ஏந்தி இருக்கிறாள் என்றால், நல்ல ஸ்படிகமாலை. நன்மணி என்றால் இங்கே ஸ்படிகமாலை, திரிசூலம், மண்டை ஓடு மற்றும் கிளி, பல்மணி நாகம் மழுக்கத்தி பந்தாகும், பல மணிகளை உடைய நாகாபரணத்தையும் மழு கத்தி மற்றும் பூப்பந்து இவைகளுடன் கல்மணி தாமரையில் கையில் தமருகம். தமருகம் என்றால் உடுக்கை. மாணிக்கமணி போல மலர்ந்து விரிந்த அழகிய தாமரை பூவையும் ஏந்தி அதனோடு உடுக்கையும் ஏந்தி இருக்கிறார். பொன்மணி ஆரம் பூஜனையானதே. உடலெங்கும் பொன்னாலும் மணியாலும் ஆன திரு ஆபரணங்களை தாங்கிய திருக்கோலம் கொண்ட அன்னையை வழிபட்டு பூஜிக்க தக்கவள் என அன்னையின் திருக்கையில் என்னவெல்லாம் ஏந்தி இருக்கிறாள் என பட்டியலிடுகிறார் திருமூலர். இதைத்தான் அவர் நல்மணி சூலம் கபாலம் கிளியுடன் பல்மணி நாகம் மழு கத்தி பந்தாகும் கல்மணி தாமரை கையில் தமருகம் பொன்மணிப்பூர் ஆரம் பூஜனையானதே. 10 திருக்கரங்களுடன் கூடிய அன்னை பராசக்தி தன்னுடைய ஒவ்வொரு திருக்கரத்திலும் நல்ல ஸ்படிக மாலை, திருசூலம், மண்டை ஓடு, பச்சை கிளி, பல மணிகளை உடைய நாகாபரணம், மழு கத்தி, பூப்பந்து, மாணிக்கமணி போல மலர்ந்து விரிந்த தாமரை பூ, உடுக்கை இவையெல்லாம் ஏந்திக் கொண்டு உடலெங்கும் பொன்னாலும் மணியாலும் ஆன திரு ஆபரணங்களை தாங்கிய திருக்கோலம் கொண்ட அன்னை பராசக்தியை நாம் வழிபட்டு பூஜிக்க வேண்டிய தெய்வம் என இப்பாடலில் வர்ணிக்கிறார் திருமூலர். ஓம் நமச்சிவாய.